Hi guys, welcome to this channel. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ஸ்டர் காம்பட்ல புதுசா ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க இந்த பிளே கிரவுண்ட் ஆப்ஷனை. இல்ல இந்த பைக் ரைடுன்ற கேமை ப்ளே பண்ணோம்னா அப் டு 4 கீஸ் வரையிலும் நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருந்தாங்க. இதை எப்படி ப்ளே பண்றது நிறைய பேருக்கு டவுட்டா இருந்துச்சு. ஆக்சுவலா நானே பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ட்ரை பண்ணிட்டு தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். அது என்ன விஷயம்ட்டு உங்களுக்கு பார்க்கலாம். இதுல நீங்களும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்மளாலையும் இந்த கீயை ரிசீவ் பண்ணிக்க முடியும். என்னன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்டோ கிங் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தென் மறக்காம நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. சரி, இப்போ வாங்க டைரக்டா கண்டென்ட் குள்ள வரும். இதுல அப்படி என்ன விஷயம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பைக் ரைடுன்றத கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கேமோட பிளே ஸ்டோருக்கு போவோம். இதுல நீங்க எடுத்தோடனே இந்த மாதிரி வரும். இதுல பாத்தீங்கன்னா பிளே ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா இந்த ப்ரௌசருக்குள்ள கூட்டிட்டு போவோம், மொபைல் ப்ரௌசருக்குள்ள கூட்டிட்டு போவோம். இதுல பாத்தீங்கன்னா யாரும் டவுன்லோட் பண்ணாதீங்க. டைரக்டா பாத்தீங்கன்னா நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணீங்க. ஏன் நான் டவுன்லோட் பண்ண வேணாம்னு சொல்றேன்னா இந்த இதுல பாத்தீங்கன்னா சரியான அப்டேட் இருக்காது. நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணீங்கன்னா அதுல அப்டேட் கொடுத்துருப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா டைரக்டா ஆம்ஸ்டரை கூட பாத்தீங்கன்னா கனெக்டிங்ல இருக்கும். அதுதான் நான் பிளே ஸ்டோர்ல போயிட்டு டவுன்லோட் பண்ண சொல்றேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு அப்டேட் கொடுத்து அப்டேட் பண்ணிக்கங்க. இந்த கேம் அப்டேட் பண்ணிட்டு நீங்க ப்ளே பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிவார்ட் ஆட் ஆகும். சரி, நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டதுனால டைரக்டா கேமுக்குள்ள மூவ் ஆன் ஆகும். ஓப்பன் பண்ணி வந்தோம்னா கேமோட இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம சைக்கிளிங் போற மாதிரி தான். நம்மளோட ஒர்க் அப்படின்றது ஜஸ்ட் ஹோல்டு பண்ணி ரைட் லெஃப்ட் மூவ் பண்ணாலே போதுமானது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரி பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும். இதுக்கு அக்ரி கொடுத்துங்க. நீங்கள் போகிற வர பிளேயர்ஸ் எல்லாரையும் மோதலாம். அதுக்கும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் உண்டு. அதுக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸை மோதன்ட்டு போயிட்டு மரத்துக்குள்ள போயிட்டு மோதிக்காதீங்க. அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மரத்தில் மோதத்துக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. ஒன்ஸ் மரத்தில் மோதிட்டிங்கன்னா உங்கள் மேட்ச் ஃபவுல் ஆகிடும். ஸோ அகைன் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆடு அளவுக்கு அதிகமாக வருது. அதனால முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக கேஸை கலெக்ட் பண்ணுறதுல கவனம் செலுத்துங்க. அதிகமாக ஃபெயில்ட் ஆகிட்டே இருந்தானா உங்களுக்கே கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக ப்ளே பண்ணி கீஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். நம்ம கேமை ஃபினிஷ் பண்ணுற இடத்துல இருக்கோம். கேமை ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஆன பிறகும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 5x 3x கொடுத்துருப்பாங்க. இதுவில் நம்ம சைக்கிள் எதில் டச் ஆகுதோ அதுக்குண்டான பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க. கீழே முடிஞ்ச அளவுக்கு நோ ஆடு கொடுத்தாலும் சரி, ஆடு கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு ஆடு வராமல் இருக்காது. ஆடு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவு லெவலை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். லெவலை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அந்த சைக்கிளை பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணுங்கள். மெர்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். லெவல் இன்க்ரீஸ் ஆக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த கோடு ஜென்ரேட் ஆகும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மேட்ச் நான் ப்ளே பண்ணேன். 3 மேட்ச் நான் ப்ளே பண்ணதுக்கு கேம் ப்ளே பண்ணணும் இல்லை அதை பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிளையும் நான் மெர்ஜ் பண்ணணும். மெர்ஜ் பண்ணால் தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு கேம் ப்ளே பண்ணி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் சைக்கிளையும் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணுங்கள். மெர்ஜ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதேமாதிரி நிறைய பேருக்கு இருக்க டவுட், கோடு எங்கே ரிசீவ் ஆகும்னு கேட்பீங்க. கோடு எங்கே ரிசீவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மேலே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈவெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஆம்ஸ்டர் சிம்பிள் போட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா கோடு ரிசீவ் ஆகும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு பாருங்கள் அந்த ஆம்ஸ்டர் சிம்பிளில். அப்படின்னா எனக்கு கோடு ரிசீவ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஈவெண்ட் போட்டிருக்க ஆம்ஸ்டர் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோடு ரிசீவ் ஆயிருக்கும். கோடு பார்த்தீங்கன்னா இந்தமாரி தான் இருக்கும். காப்பி பண்ணி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெடீம் கோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு ரெடீம் கோடு எழுதிங்கன்னா உங்களுக்கு ஒரு கீ ரிசீவ் ஆகிடும். இந்த கோடு ஒரு டைம் தான் ஒரு கீக்கு தான் யூஸ் ஆகும். திருப்பி நீங்கள் ப்ளே பண்ணி தான் பேலன்ஸ் 3 கீயை பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற மாரி இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி 4 கீ கொடுப்பாங்க. நீங்கள் போயிட்டு என்ன பண்ண போகிறீங்க, கேம் ப்ளே பண்ண போகிறீங்க, லெவல் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க. லெவல் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்கள் கோடை எடுத்துகிட்டு பேஸ்ட் பண்ணி நீங்கள் உங்கள் கீயை எடுக்க போகிறீங்க. அதேமாரி தயவு செஞ்சு இந்த ரெடீம் கோடை யாருக்கும் ஷேர் பண்ணிடாதீங்க. ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க சப்போஸ் நீங்கள் யூஸ் பண்ணாதான் அவங்க யூஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த கோடு ஒர்க் ஆகாது. கோடு பார்த்தீங்கன்னா 1 டைம் யூஸபிள் தான். நீங்கள் ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும் இந்த கோடை பார்த்தீங்கன்னா. அதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.